எப்படியும் அந்த டர்ட்டி டர்பீஸ் திவாகர் அவனை வந்து வெளியே அமிச்சிட்டாங்க. வெளியே அமிச்சதுக்கப்புறம் இந்த வாரம் வந்து ஃபன் டாஸ்க்காக இருக்கும், நல்லா ஃபன்னாக இருக்கும் அப்படின்ற மாதிரி வீட்டெல்லாம் நல்லா கழுவி விட்டு ஏதோ பண்ணுகிறாங்க. நல்லா தான் இருக்குது. அவர் தான் ஃபுல்லு வன்மத்தை கொட்டி கொட்டி போன வாரம் வரைக்கும் வெறும் வன்மம் தான் அப்படின்ற மாதிரி தானே இருந்தது. இந்த வாரம் வந்து வன்மமே இல்லை அப்படின்னு நினைக்க முடியாது. சாண்ட்ரா வந்து நடுவில் ஏதோ சொல்கிறாங்க. அதை வச்சு சாண்ட்ராவை வந்து வெளியில் நிறைய பிஆர் டீமுங்கள்லாம் போட்டு தாக்கின்னு இருக்காங்க. யாருடைய பிஆர் டீம்னு தெரியும்ல, அதான் அவர் சொல்லுவார், 2 பேருக்கு நடுவில் தான் போட்டி அப்படின்ற மாதிரி. 2 பேருக்கு நடுவில் தான் போட்டி இந்த இதில். ஒன்று வந்து அதான் பார்வதி, இன்னொன்று வந்து யாரெல்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ அவங்களெல்லாம் வந்து தார் அடிச்சு காட்டுறது தான். மெயினாக வந்து வினோத், நம்ம சாண்ட்ரா, பிரஜின், இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் வந்து மொக்க பண்ணுறது அப்படின்றது தான். சாண்ட்ரா ஒரு விஷயம் பண்ணாங்க, சபரியை வந்து கிடச்ச இடத்துல நல்லா அடி நடிச்சு அடிக்கிறது வந்து வெளியே தெரியாத மாதிரி வேறு ஒரு பயம் அது இதுன்ற ஒரு ஆக்ஷன்லாம் பண்ணி அவனை வந்து அழவே வச்சிட்டாங்க. அதுதான் வந்து ரொம்ப எஃபெக்ட் ஆகிருக்கு அவங்களுக்கு எதிராக. இவங்க நடிக்கிறாங்கப்பான்ட்டு அவங்கள வந்து நடிப்பு அரக்கி அப்படின்லாம் இப்போ கூப்பிட்டுக்கிறாங்க. ஆனால் அவங்க வந்து டீசெண்டான ஒரு கேம் தான் விளையாடுறாங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இங்கே சொல்கிறது அங்கே சொல்கிறது இங்கே அப்படின்ற மாதிரி ட்விஸ்டிங் கேம் நல்லா தான் இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த பார்வதி மாதிரியோ இல்லை திவாகர் லெவலுக்கெல்லாம் வந்து அது வன்மமாக இல்லை அப்படின்னு தான் வந்து என்னுடைய ஒப்பீனியன். ஜூம் பண்ணலாமா என்ன? அஜித் சார் ரேஸுக்கு போயிட்டாரான், விஜய் சார் அரசியலுக்கு போயிட்டாரான், சூர்யா சார் வந்து பாம்பே போயிட்டார், விஜய் சேதுபதி பிக் பாஸுக்கு வந்துட்டார். அதனால் இப்போ தமிழ் சினிமாவை வந்து தூக்கி நிறுத்தத்துக்கான ஒரே ஒரு தூண் அப்படின்னா அது வந்து இவர் தானா, இந்த மொக்க பையன் திவாகர், டர்ட்டி தர்பீஸ் அப்படின்னு வேணால் சொல்லாங்க. அவனுக்கு ஒரு பேர். ரேஸுக்கு போயிட்டாரு, விஜய் சாரு அரசியலுக்கு போயிட்டாரு, சூர்யா சாரு பாம்பேக்கு போயிட்டாரு, நம்ம விஜய் சேதுபதி சாரு பிக் பாஸ் போயிட்டாரு. அடுத்து இந்த தமிழ் சினிமா கானா வினோத் கூட செந்தில் கவுண்டமணி மாதிரி கவுண்டர் டைலாக்ஸ் பண்ணி அந்த ஒரு ட்ராக் பிடிச்சிருந்தா இவனுக்கு வந்து நல்ல ஒரு ஃப்யூச்சர் இருந்திருக்கும். ஆனால் இவன் தான் சொல்கிறானே, இவனே சொல்கிறது வந்து ஹீரோ மெட்டீரியல் அப்படின்னு தானே. ஹீரோ ஆகிறதுக்காக ட்ரை பண்ணியிருக்கம்மா அப்படின்வான்ல, அப்படின்ற மாதிரி இந்த மொக்க பீஸ் வந்து எப்பவும் திருந்தாது. இது வந்து இது வாயிலே கட்டுறோம். அதுதான் வந்து என்னுடைய ஒரு ஒப்பீனியன். நிறைய பெண்கள் சார் உங்கள் ஸ்மைலுக்கு நாங்கள் அடி மாட்டேன், தகுதி தராதரம், செருப்புகள்ட்ட அடிப்பேன், சீப்பு. இவன் போகிறதுக்கு 2 வாரம் முன்னாடி அந்த மனுஷன் வந்து அதான் நம்ம மாமா சேதுபதி மாமா வந்து அடி நடிச்சார். அதை வந்து புரிஞ்சுக்கிறதுக்கான மெச்சூரிட்டியெல்லாம் இவனுக்கு கிடையாது. இவன் அதையே தான் ரிப்பீட் பண்ணியிருந்தான். இப்போ வெளியே வந்து இன்டர்வியூ மேலே இன்டர்வியூ போட்டு தாக்கின்னு இருக்காங்க. அவர்கிட்ட பேச முடியுமானே எனக்கு தெரில, எனக்கு தகுதி என்னன்னு தெரில. ஐயோ சார். ஆனால் அந்த விஜய் பார்வதி பண்ண அந்த அழுகிற மாதிரி ஆக்ஷனும் அதுக்கு முன்னாடி அவங்க சிரிச்சதான் எல்லாத்தையும் வெளியே போட்டு தாக்குன்னு தாக்கிட்டாங்க. அப்படி போட்டாலும் என்ன யூஸு? பார்வதியுடைய பிஆர் டீம் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. என்ன பண்ணுறது? ஒன்றுமே பண்ண முடியலங்க. பார்வதிக்கு பாசிட்டிவிட்டி தான் வந்து நேருது. அவங்க வேறு பெரிய ஏதோ ஷோவிலேருந்தெல்லாம் வந்தாங்களாம், சர்வைவராக அவங்க பயங்கரமான ஒரு லேடியாக. இப்படி போட்டு பிஆர் ஒர்க்கு பண்ணி இவ்வளோ ஜெயிக்க வச்சுருவாங்க. ஃபேக் பப்ளிசிட்டி, ஃபேக் ட்ராமா, அதுதான் வந்து ஜெயிக்கும் நம்ம ஊரில். என்ன பண்ணுறது? அவன் அதுதானே பண்ணுகிறானுங்க. ஆனால் கடைசியில் ஒரு நேரம் வரும், மக்கள் வந்து எல்லாத்தையும் சேர்த்து தூக்கி போட்டு உடைப்பாங்க. அந்த நாள் வந்து ரொம்ப தூரத்தில் இல்லை பார்வதிக்கு. ஏய், எதுக்கு அழுகிறீங்க?